நாடகத்தை ஆளுநரே அழகரே இனியும் நீயும் நடத்தினால் அனுமதியோம் அனுமதியோம் ஒருபோதும் அனுமதியோம் காங்கிரஸ் பேரியக்கம் அனுமதியோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகமெங்கும் ஆர்ப்பாட்டம். கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு 3 மாவட்டங்கள் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கிற மாநகரம் மற்றும் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் தொலைபேசி அழைப்பு ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருடைய தொலைபேசி தகவலையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அன்பு கட்டளையின் பேரில் இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு நேற்றைக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஆளுநர் இன்றைக்கு புறவழி வாசலாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு நோக்கமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறுபிள்ளைத்தனமான நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்திலே பூத்த பார்க்கிறார்கள். நிச்சயமாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இது வன்மையாக கண்டிக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு புறவழியிலே வரக்கூடாது என்பதை நோக்கோடு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு இவ்வளவு பேரும் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு ஆவேசத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலை தொடர்மையானால் மேலும் கிராமங்களில் இருந்து பட்டி தொட்டிகளில் இருந்து அத்தனை பேரும் அத்தனை நகரங்களிலே வழியாக கோவை மட்டுமல்ல எல்லா நம்முடைய ராகுல் காந்தியுடைய அன்பு கட்டளைக்கு அமைதிக்கு தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இருக்கிறது. அமைதியை நாம் கையில் எடுப்பவர்கள் அகிம்சை வழியில் வந்தவர்கள். ஆனால் அகிம்சையை இங்கே இல்லாமல் கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு புறம்பாகிவிடும். ஆனால் தமிழகத்திலே இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு அமைதியான வகையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் தொண்டர்கள் அனைத்து பிரிவை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். இவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் சொல்லி ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நம்முடைய ராகுல் காந்தியுடைய கட்டளைக்கு தான் பார்க்கிறோம். வன்முறை கையில் எடுக்க மாட்டோம். ஆனால் ஆட்சி அமைக்க கூறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை காந்தி அகிம்சையும் கூட தாண்டி நாம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளக்கூடாது என்பதற்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். நன்றி, வணக்கம், ஜெய்கி. எப்படி முதல்ல குத்த முடியும்? எங்களுடைய ஓட்டுல இந்திரா காந்தி காலத்தில் யார் குத்தினார்கள்? இந்திரா காந்தி காலங்கள் என்னென்ன தகவல் நடந்தது? ராகுல் காந்தியுடைய சாவுகளுக்கெல்லாம் அதெல்லாம் மறந்து ராஜீவ் காந்தியுடைய சாவுக்கெல்லாம் மறந்து இன்றைக்கு மனதில் வைக்காமல் ஒரே ஒரு ராகுல் காந்தியுடைய குடும்பம் நேரு குடும்பம் சொன்னதே என்று சொல்லியதற்காக தான் இன்றைக்கு கூட்டணியில அங்கம் வைத்துக் கொண்டிருந்து பாடுபட்டோம்.